ஸ்டார்ட். வணக்கம் நேயர்களே, நம்ம இந்த வார ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் கோயில் ஊர்சுத்தலாம் வாங்க ப்ரோக்ராமுக்காக காஞ்சிபுரம் கோயில் வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. கோயில் ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் சிற்பங்கள் பழஞ்ச மாதிரி இருக்குது. அந்த சிற்பங்கள்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 6 சிவன் சிலைங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு லென்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் என்ட்ரன்ஸில் வந்து ஒரு சதுரங்க வடிவில் இருக்குது. சிவன் வந்து சதுரங்கமாக செஞ்சுருக்காங்க. செகண்ட் கோயிலில் பார்த்தீங்கன்னா சிலை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு 6 கோயிலையும் 6 வடிவில் வச்சுருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸ் பார்ப்போம். இந்த வார நிகழ்ச்சியை காஞ்சிபுரம் ஸ்டார்ட் பண்ணுவோம். கோயிலுக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி வச்சுருக்காங்க. நந்திக்கு தனியாக ஒரு மேடை மாதிரி செஞ்சு இந்த மேடைக்கு நடுவில் அந்த கோயில் நந்தியை வச்சுருக்காங்க. நந்தியிலேருந்து இந்த வாரம் ஊர் சுத்தலாம் வாங்க ப்ரோக்ராமை காஞ்சிபுரத்தில் மிகவும் ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க ப்ரோக்ராம் போவோம். கட்சி போஸ்ட் చేసేసానా? வந்து ಎಂಟ್ರೆನ್ಸ್ అప్పుడే కోవిల్ ఎంట్రన్స్ అట్టే నడుచుకుపోతారా. ఇదే మజాగా ఉంటుంది రుక్కు. అంటే చదివేసి వస్తూ ఉంటాయి ముందు ముందు కోవిల్ గురించి. సూపర్గా చెప్తారు రాకేష్. చక్కగా ఉంది. మనకేం వాయిస్ అంతా కట్ చేసి శుభ్రంగా ఏదో చిన్న మ్యూజిక్ లాగా వెయిట్ చేసి సీడీ అండి పెన్ డ్రైవ్లో వేస్తా. సీడీలు ఏంట్రా ఇది అడుగుదాం ఏదో ఇంటర్వ్యూ లాగా అడుగు కోవిల్ కాలేజ్ నుంచి అంతే అని చెప్పేసి పోస్ట్ చేస్తాను. వాళ్ళకి అప్పుడే చేస్తాను. ఉండు சும்மா எது தெரியும் சொல்லுங்கண்ணா. எது தெரியும்? நீங்க இவ்வளவு நாள் இங்க இருக்காங்க. 2 வருஷமா இருக்கோம். 2 வருஷமா இருக்கிறோங்க. இங்க தொலைப்பு ஒரு 1000 வருஷம் உள்ள பார்த்துட்டு என்ன சார் பண்ணி அது என்ன கோவில் அந்த மாதிரி ஒரே ஒரு சிவன் உள்ள 2 சிவன் இருக்கு. 2 இருக்கு. கோயில் அப்படியே பத்தின் போற மாதிரி தான். ஆமா, கொஞ்சம் தூரம் தான் கொஞ்சம் போகணும். அப்படி போய் கொஞ்சம் 10 நிமிஷம் கைலாசம் போய் வர மாதிரி. கைலாசம் போயிட்டு ஒரு குழந்தை வரதுனால அது போயிட்டு வந்தா. டெய்லி பூஜை நடக்குது. டெய்லி பூஜை எல்லா டைம் திறந்துருக்கும் கோயில். மணி 4 மணி காலையில் 9 மணி திறப்பாங்க. 10:30 மணி 4 மணி மேலே திறப்பாங்க. காலையில் 10 மணிக்கு திறந்துருவாங்க. காலையில் 9 மணிக்கு திறந்துருவாங்க. அது திறந்துறானா மணி 1 மணி வரைக்கும் திறந்துருக்கான். அதான் மூடுவாங்க. அதான் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 6 இருக்காங்க. என்ன சிறப்பு இந்த கோயிலுக்கு? வேற சில இந்த சிவராத்திரி அன்னதானம் அது என்ன போடுறாங்களா? அன்னதானம் ஃபுல்லாக 2 நாளைக்கு அன்னதானம். அது மக்கள் தராங்களா இல்லை கவர்மெண்ட்? தனியாக தான் செய்கிறாங்க. தனியார் அவங்க தேங்க்ஸ் அண்ணா. அப்படியே என்ட்ரன்ஸ் எடுத்துட்டு வா. அப்படியே என்ட்ரன்ஸ் பார்த்துட்டு போயிடலாம். சூப்பர். பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கோபுரம். இந்த கோயில் என்ட்ரன்ஸ் கதவுலேயே வந்து தமிழ்நாடு வந்து இதோட நோட்டீஸ் வச்சிருக்காங்க. போர்டு வச்சிருக்காங்க. జోలేసేసుకో స్లిప్పర్స్ వేసేసుకో. ముస్లాం ఫుడ్ చెప్పరుకో. இது வெளியகோட சிங்கம் காப்பாத்து சிங்கமுகத்தில் வச்சு அமைச்சிருக்காங்க. இந்த இது ஆனால் நல்லையில் வந்து இந்த சிங்கமே பாழஞ்சிட்டு இருக்கு. இந்த வழி வந்து கோயிலோட இன்னொரு வழி. அந்த கோயில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்போது இந்த வழியில் ஓப்பன் ஆகும். இது எல்லாமே சிங்கமுகம் தான். ஃபஸ்ட்டு சிங்கத்தை பாருங்கள். அதில் இருக்கிற உருவம் தான் எல்லா சிங்கத்திலையும். அது வந்து இப்போ பாழஞ்ச மாதிரி ஆகிட்டு இருக்கு எல்லாமே. அப்படியே అంటే இந்த மேலே கோபுரத்தில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டார் மாதிரி ஒரு உருவத்தில் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டாரும் ஒவ்வொரு வடிவத்தில் அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலுக்கு மிகவும் அழகாக இருக்குது.
இந்த கோயில் கோபுரத்தை சுற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிங்கமுக ஒரு வடிவமைப்பு தான் அமைச்சு. அதுக்கான காரணம் இருக்கா சார்? அதுக்கு காரணம் வந்து ஒரு கோயில் பாதுகாப்புக்காக வந்து சிங்கம் வச்சுருக்காங்க. சிங்கத்தை பார்த்தா எல்லாரும் பயப்படுவான்ற காரணத்துக்காக சிங்கம் வச்சுருக்காங்க கோயில். ஸோ இந்த சிங்கம் எல்லாம் கோயிலுக்கு காப்பாற்றிருக்கு. ஆமாம், இந்த சிங்கம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு கோயில் பாதுகாப்புக்காக இருக்கே தவிர ஒரு அழகு ஒரு பாதுகாப்பு ரெண்டுத்துக்குமே இந்த சிங்கம் வந்து. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் பக்கத்திலேயே வந்து ஒரு பெண் வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க. சிங்கம் வந்து ஒரு பெண்ணை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி அந்த வடிவமைப்பு இருக்குது. இது ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த சிங்கத்தோட முகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முகம் பழஞ்சு அந்த இரும்பு இது மட்டும் தெரியுது. இது வந்து அப்போ பல்லவ காலத்தில் இதுதான் அந்த இரும்பு வச்சு கட்டை யூஸ் பண்ணாங்க. அப்போ இது பல்லவ காலம் கோயில் தான், அது மட்டும் நல்லா தெரியுது. அது ஒரு பிரமாணம் மாதிரி. அது ஒரு பிரமாணம். மேலே பாருங்க, தெற்கு சைடு கோயிலோட வடக்கு சைடு கிழக்கு சைடு ஒரு கோபுரம் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு சைடு ஒரு கோபுரம் வச்சிருக்காங்க, மேற்கு சைடு ஒரு கோபுரம் இருக்கு. மொத்தம் 4 சைடுமா கோபுரம் வச்சிருக்காங்க கோயிலுக்கு. இப்போ வந்து நம்ம கோயில் பின்பக்கத்தில் இருக்கோம். இதோட அந்த கோயில் முடிவடையுது. எல்லாமே சிங்கமுக அமைப்பு தான் இருக்கு. எல்லாமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு. இப்போவே பல்லவர் கால கோயிலில் வந்து அதிகமாக சிங்கமுக வடிவமைப்பு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து இந்த கோயில் மூலம் நமக்கு நல்லா புரியுது. இது வந்து கோயில் கருவறையோட பின்பக்க பகுதி பல்லவர் கால கோயிலில் வந்து பின்பக்க பகுதி அதிகமாக வச்சுருப்பாங்க. அது இந்த பக்கம் போயிட்டு வர மாதிரி வழி இருந்திருக்கும். தற்செயலாக வந்து வழியை முடியிருக்காங்க. இந்த பகுதி வந்து கோயிலோட ரைட் சைடில் இருக்கும். கோயிலோட ரைட் சைடு ஃபுல்லாகவே சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட கோயிலாக இருக்குது. மக்கள் பார்த்தீங்கன்னா பாறைகளில் எல்லாத்துல தான் எழுதுவாங்க. கோயிலோட ஒரு சுவத்திலேயே வந்து அவங்களோட பேர் பதிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நசி ருசி விகே அதெல்லாம் எழுதிருக்காங்க. பாறையில் தான் எழுதுவாங்கன்னு பார்த்தா கோயிலை கூட நம்ம மக்கள் விட்டு வைக்கல. ஒவ்வொரு சிங்கமுகத்துலேயும் ஒவ்வொரு பெண்கள் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சிங்கம் இடைவெளி விட்டு ஒரு சிங்கம் பண்ணியிருக்காங்க. இந்த சிங்கம் வேற மாதிரி இருக்கு. இது ரைட் சைடு இருக்கு, இது லெஃப்ட் சைடு இருக்கு. இது வேற ஒரு சிங்கம் ஒவ்வொரு அமைப்பா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சிங்கத்துலேயும் ஒவ்வொரு பெண் இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. நம்ம ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு தெரிஞ்சுக்கோம். அது ஹிஸ்ட்ரி படித்தா நமக்கு தெரியும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்குது, இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்குது. அதுக்கு ஏதோ ஒரு கண்டிப்பாக காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டாங்க. చుట్టుపక్కల గార్డెన్ గురించి చెప్పు. அழகர் புல்வெளியில் சிவராத்திரியில் பார்த்தீங்கன்னா மக்கள் நைட்டில் வந்து அன்னதானம் அது மாதிரி விஷயத்தை நல்லா பண்ணுறாங்க. அன்னதானம் வந்து ஃப்ரீயாக போடுறாங்க மக்களுக்கு. அது வந்து நிறைய மக்கள் சாப்பிட வராங்க. நிறைய ஏழைகள் வந்து அந்த டைமில் பசியாக இருக்குது. நான் சொன்னது பார்த்தீங்களா, ஒரு 6 கோயில் சொன்னேங்க என்ட்ரன்ஸ்லேயே. அந்த 6 கோயிலும் இதுதான். இந்த 6 கோயிலையும் ஒவ்வொரு சிவன் வந்து ஒவ்வொரு வடிவில் அமைச்சிருக்காங்க. ஸோ இதில் நான் முடிவு பண்ணிட்டேன். இதுதான் இந்த சிவன் பார்த்தீங்கன்னா சதுரங்கோடியில் இருக்குது. சதுரங்கோடியில் நெத்தியாண்டை பார்த்தீங்கன்னா ஒரு ருத்ராட்சம் போன்ற ஒரு அமைப்பில் இருக்குது.
இந்த சிவன் பார்த்தீங்கன்னா ஒரு சதுரங்க வடிவிலே ஒரு 6 டைமென்ஷன் மாதிரி இருக்குது. ஆனால் நெத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார், ஒரு வேல் போன்ற ஒரு அமைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த சிவன் நார்மல் சிவன் மாதிரி ஒரு கல்லிலே பொதிக்கப்பட்ட சிவனாக இருக்குது. இங்கே வந்து சிவன் இல்லை, சிவன் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் பின்னாடி சிற்பம்லாம் அப்படியே இருக்குது. சிவபெருமான் உள்ளே போனீங்கன்னா ஒரு குனிஞ்சி போகிற ஒரு வடிவமைப்பை கொடுத்துருக்காங்க. நம்ம கோயில் தலையை குனிஞ்சி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த கோயிலோட வழி.